உலக ஆபத்தில் அடுத்து என்ன நடக்கும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலவன். நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயங்க. ஆமாங்க, என்னன்னா இது நீங்க முதலீடு செஞ்சு வச்சிருக்க முதலீட்ட டைரக்டா பாதிக்க போற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னடா அவன் ஓவர் பில்டப் கொடுக்குறான்னு தானே பாக்குறீங்க? ஆமாங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர்ல இப்போ உச்சகட்டத்தை நெருங்கி இருக்கு. இந்த உச்சகட்ட நிகழ்வுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு கடைசியா எச்சரிக்கை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த கடைசியான எச்சரிக்கை முடிய போற நேரம் வந்துடுச்சு. ஆமாங்க, வரப்போற திங்கட்கிழமை தான் அந்த கடைசி எச்சரிக்கை முடிய போற நேரம். அதனால வரப்போற திங்கட்கிழமை காலையில தங்கத்தோட விலை என்னவா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டோட விலை என்னவா இருக்கும், இதெல்லாம் பத்தி தான் நான் தெளிவா அலசி ஆராய்ஞ்சு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல முடிவுல நீங்க முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல். முதல் மேட்ரு என்னன்னு பார்ப்போம். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில யூகோ ஃபைட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பகுதியில இருக்கிற ஹார்முஸ் ஜலசந்தி எனப்படும் கடல் பகுதியை மூடிட்டாங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா, உலகத்துக்கே தேவையான 20% கச்சா எண்ணெய், அதாவது குரூடாயில் இந்த வழியா தான் கப்பல்ல எல்லா நாட்டுக்கும் வரணும். இதை உலகத்தோட எரிசக்தி கழுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு குறுகிய நீர்ச்சந்தி பகுதி. ஒரு பக்கம் ஈரான், மறுபக்கம் ஓமன் போன்ற நாடுகள் இதை சுத்தி இருக்குது. இது வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்குது. ஆனா இதை சுத்தி தான் சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் கப்பல்கள் இது வழியா தான் வெளியே வரணும். இதை இவங்க மூடிட்டதால உலக நாடுகளுக்கு எண்ணெய் கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் உருவாயிருக்கு. இதனால ட்ரம்ப் ரொம்ப கோபமாகி வரப்போற ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க சொன்ன நிபந்தனைக்கு நீங்க ஒத்து வரலன்னா உங்க மேல நாங்க உங்க நாட்டுல இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் கிணறுகள் மேல நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சாதாரண எச்சரிக்கையா நினைக்காதீங்க மக்களே. இது உலக பொருளாதாரத்தை புரட்டி போடக்கூடிய ஒண்ணா இருக்க போகுது. இது ரெண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை நினைக்காதீங்க. இது டைரக்டா உங்க வீட்டு கிச்சனையும் பெட்ரோல் பேங்கையும் பாதிக்கக்கூடிய ஒண்ணா இருக்க போகுது. அதனால வரப்போற திங்கட்கிழமை ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வா இருக்க போகுது. அதனால உன்னிப்பா கவனிச்சுட்டே இருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், தம்பி அவங்க எங்கேயே சண்டை போட்டுன்னு இருக்காங்க, அதனால நம்ம இந்திய நாட்டுல ஏன்பா தங்க விலை ஏறி இறங்கிட்டு இருக்கு? அதாவது உலகத்துல எப்பெல்லாம் போர் பதற்றம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் பணத்தை, அதாவது ஷேர் மார்க்கெட்ல போட்ட தங்கள் பணத்தை எடுத்துட்டு ஒரு பாதுகாப்பான முதலீட்டை தேடி போவாங்க. அந்த பாதுகாப்பான முதலீடு எதுனா அதுதான் தங்கம். இந்த தங்கத்தை ஒரு சேஃபஸ்ட் ஹெவன் அசெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆபத்து காலத்துல நம்மளை கைவிடாத ஒரே நண்பன் சொல்லுவாங்க. டாலரோட மதிப்பு குறைஞ்சாலும் போர் பதற்றம் அதிகமானாலும் இந்த தங்கத்தோட மதிப்பு மட்டும் உயர்ந்துட்டே போகும். இதனாலதான் உலகத்தில் இருக்க முதலீட்டாளர்கள் எல்லாமே தங்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. நண்பர்களே, இப்ப நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் வரப்போகுது. அதாவது திங்கட்கிழமை காலையில 6ஆம் தேதி வரப்போகுது. ட்ரம்ப் சொன்ன இறுதி எச்சரிக்கையும் வரப்போகுது. அப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் இப்ப பாயிண்டா சொல்றேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை சுமூகமா பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா திங்கட்கிழமை காலையில தங்கத்தோட விலை ஒரு நிதானமா ஸ்டெபிளா இருக்கும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் இல்ல அமெரிக்கா எதுனா அதிரடி முடிவு எடுத்தாலும் நீங்க திங்கட்கிழமை காலையில எழுந்து உங்க டிவி ஆன் பண்ணும் போதோ இல்ல உங்க ஷாப் ஓபன் பண்ணும் போதோ தங்கத்தோட விலை ஜுப்புன்னு ஏறி நிற்கும். இதனால உலகத்துல சர்வதேச சந்தையில விலை ஏறினா நம்ம இந்தியாவிலும் கண்டிப்பா விலை ஏறும். இதனால கச்சா விலையே ஏறிச்சுன்னா போக்குவரத்து செலவு அதிகமாயிட்டு விலைவாசி விலையே ஏறும். இதனால இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் ஏற்படும். அப்போ இந்த தங்க விலை ஏறும். எப்படி சுத்தி பார்த்தாலும் இந்த தங்க விலை ஏறுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதாவது வேலவன் இன்ஃபோ ஹப் நேயர்கள் என்ன செய்யணும்னா, நீங்க கல்யாணத்துக்கு தங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா திங்கட்கிழமை காலையில வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. விலை குறையற மாதிரி தெரியலன்னா போர் இன்னும் தீவிரமாயி தங்கத்தோட விலை இன்னும் அதிகமாவதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால எச்சரிக்கையா கவனிச்சுட்டே இருங்க. நீங்க தங்கத்துல முதலீடு செய்றீங்கன்னா உங்க பணத்தை மொத்தமா நீங்க முதலீடு செய்யாம தங்க விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. சரிங்களா? SGP வச்சுன்னு இருக்கவங்க, அதாவது சாவரின் கோல்டு பாண்ட் வச்சுன்னு இருக்கிறவங்க எப்படியும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா உலகத்துல போர் பதற்றம் நடந்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த SGP விலை ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. சோ முடிவா என்ன சொல்றேன்னா, உலக அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நாம தெளிவா இருக்கணும். அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப முக்கியமானது. உலக செய்திகளை கவனிச்சுட்டே இருங்க. நானும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்கள் யாராவது நகையோ அல்லது தங்கத்துல முதலீடு பண்ணணும்னு நினைச்சாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோல இதை விட முக்கியமான அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா, பை பாய்.